அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 2.91 எக்ஸசைஸ் நம்பர் 12 ப்ரிப்பேர் அர்ஜுன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்ப்போம். இந்த இயர் 2002 ஃபர்ஸ்ட் ஜூலை கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் அர்ஜுன்ஸ் அக்கௌண்ட் ₹4,000. அப்போ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னாலே அர்ஜுன் வந்து ஒரு கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துருவார். தென் 15th ஜூலை அமௌண்ட் பெய்டு டு அர்ஜுன் ஒரு 2000 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 15th ஆகஸ்ட் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அர்ஜுன் ₹8,000. தென் 30th அக்டோபர் பெய்டு டு அர்ஜுன் ₹3,960. டிஸ்கவுண்ட் அலவுட் ₹40. நவம்பர் 18th வந்து குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அர்ஜுன் ₹4,000. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் அர்ஜுன்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிடுவோம். டெபிட் சைடில் டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயே டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் அர்ஜுன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னாலே அப்போ அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கு வந்துருவார். அப்போ கிரெடிட்டார் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துருவார். அப்போ லயபிலிட்டிஸோட எந்த ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்தாலும் அது லெட்ஜரில் வந்து கிரெடிட் சைடில் தான் வரணும். அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னாலே ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அந்த 4,000 எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜூலை அந்த டேட் என்னவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் 15th ஜூலை அமௌண்ட் பெய்டு டு அர்ஜுன். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அர்ஜுனுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும், அர்ஜுன் வந்து ரிசீவர். ஸோ அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ என்ன ஆகுது, அர்ஜுன் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், இல்லை பேங்க் இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அர்ஜுன் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னும் போது அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். அந்த 2ன்ற வார்த்தை வந்ததுனாலே நம்மளுக்கு ஜேர்னலில் அது கண்டிப்பாக லெட்ஜரில் வந்து டெபிட் சைடில் தான் வரும். அதேமாரி 2ன்ற வார்த்தை வராத ஜேர்னல் என்ட்ரியோட அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கிரெடிட் சைடில் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இது யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே செகண்ட் 15th ஜூலைக்கு வந்து அமௌண்ட் பெய்டு டு அர்ஜுன் அப்படின்னும் போது அர்ஜுன் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அந்த ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டு பேங்க் அக்கௌண்ட்டு 2,000. ஸோ அதே மாதிரி 15th ஜூலை டேட் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15th ஆகஸ்ட் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அர்ஜுன் ஒரு 8,000. அப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னாலே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு அர்ஜுன் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு அர்ஜுன் அப்படின்னும் போது நம்ம அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ பர்ச்சேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் சைடில் பை பர்ச்சேசஸ் அப்படின்ற நேமில் அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டோம். அந்த 8,000 வந்து பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது 30th அக்டோபர். ஸோ 30th அக்டோபர் வந்து அமௌண்ட் பெய்டு டு அர்ஜுன் ₹3,960. அப்போ அர்ஜுன் வந்து வாங்குறாரு. அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அந்த ரூல் அப்ளை பண்ணிப்போம். அப்போ அர்ஜுன் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். அப்போ டு பேங்க் வரதுனால இங்கே 3,960 அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம், சேம் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அமௌண்ட்டை கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை வாங்குவோம். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு பை அர்ஜுன் அப்படின்னும் போது ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனுடைய லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ஏன்னா அவருக்கு லாஸ் அப்படின்னும் போது இங்கே லெட்ஜரில் டெபிட் சைடில் வரும். 30th அக்டோபர் டூ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் அந்த 40 ரூபீஸும் வந்துடும். அதுக்கடுத்தது நவம்பர் 18th குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அர்ஜுன் 4,000 இருக்குது. அதே டிரான்சாக்ஷன் தான், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு அர்ஜுன். அப்போ அர்ஜுனோட லெட்ஜர் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பை பர்ச்சேசஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி 4,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடில் 16,000 இருக்குது, டெபிட் சைடில் வெறும் 6,000 இருக்குது. அப்போது 10,000 வந்து டிஃபரன்ஸ் வருது. திஸ் இஸ் கால்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அர்ஜுன்ஸ் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல்.